Welcome to Madras Math Kernel. So example 6.21. So two ships sailing in the sea. Two ships sailing in the sea on either sides of a lighthouse. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஹவுஸ் வரைஞ்சிக்கிறேன். நார்மலாக அதுக்கு ட்ராயிங் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் ட்ராயிங் a lighthouse. Two ships are sailing in the sea on either sides of a lighthouse. So இந்த சைடு ஒரு ஷிப் இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு ஐம் இண்டிகேட்டிங் ஆஸ் அ சி. ஒரு ரெண்டு சைடுமே ரெண்டு ஷிப்ஸ் இருக்கு. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree respectively. ஸோ ஒரு ஷிப் வந்து இட் இஸ் அட் 30 டிகிரி, ஒரு ஷிப் வந்து 45 டிகிரி. ஸோ எந்த சைடு வேணுமோ நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஆனால் வரையும் போது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து 45 டிகிரி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா 30 டிகிரி இதை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ இதை விட கம்மியாக இருக்கணும்னா ஹைட்டை குறைக்க முடியாது, அப்போ டிஸ்டன்ஸை அதிகமாக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் எக்ஸசைஸ் 6.2 அதில் கான்செப்ட்ஸுங்கிறதுல சொல்லியிருப்பேன் நான். இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் அதிகமாக இருக்கும் இன் திஸ் பர்டிகுலர் கேஸ். அதே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் கம்மியாகும். ஸோ நான் அதை 30 டிகிரின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சைட் 45, ஒரு சைட் 30, இல்லை இந்த சைட் 30 அந்த சைட் 45 போட்டாலும் இட் இஸ் யார் விஷ், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ if the lighthouse is 200 meter high, so the height of the lighthouse is 200 meter. Find the distance between two ships. ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற தூரம், தட் இஸ் d1 plus d2 கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கிறேன். ஸோ கிவன் லெட், ஸோ நேம் கொடுத்தோன்னா AB be the height of the lighthouse. Let AB be the height of the lighthouse. So I am taking AB as height of the lighthouse, which is given as 200 meters. The first point. அடுத்தது ரெண்டு ships. So let us assume two ships are at, let us assume the two ships are at positions A and B எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம C and D ன்னு எடுத்துக்கலாம். C and D. Therefore let us take D1 is the distance between lighthouse and ship 1, lighthouse and ship 1. D2 is equal to distance between lighthouse and ship 2. ஸோ வேறு என்ன டேட்டா அதில் நம்மளுக்கு தெரியும், ஹைட்டு தெரியும், and then angle of inclination it is given as 45 and 30. So angle of inclination அப்படிங்கிறத விட angle of elevations are given as 45 and 30 degree for ships 1 and 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பிக்சரை கொடுத்துருக்கேன். இந்த பிக்சர் வந்து இட் இஸ் கிவன் இன் த புக், பட் இப்போ எக்ஸாமில் இந்த பிக்சர் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் வரையணும்.
ஓகேவா? ஸோ புக்கில் இந்த சைட் 30, அந்த பக்கம் 45 போட்டிருக்காங்க. பட் ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஆன்சர் won't be changing. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் the two ships. So to find out, to find distance between the two ships, that is equal to d1 plus d2 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். That is what we want. So d1 and d2 கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டு டிஃப்ரெண்ட் சம்மாக பார்க்கலாம். That is ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ எம் கன்சிடரிங் ட்ரையாங்கிள் ஏபிசி. கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு சைடு கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு சைடு கன்சிடர் ட்ரையாங்கிள் ABD. Okay, ABD. So ABC கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக வரைஞ்சிக்கலாம். ஸோ தட் கன்ஃபியூஸ் ஆகாது. So this is 45 degree, this is 200 meters, and this is what my A, B and C, and this one I should find out. அதே மாதிரி இங்கே A, B, D இது 30 degree கொடுத்துருக்காங்க. And இது வந்து 200 meter, 200 meter இது D2. ஸோ கம்மிங் டு ட்ரையாங்கிள் ஏபிசி என்னென்ன டேட்டா தெரியும் பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் தெரியும், ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜஸ்டன்ட் சைடு வேணும். ஸோ என்ன ஆங்கிள் போகலாம்? tan தீட்டா தான் போக முடியும். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent side. That is tan 45 equal to opposite side எவ்வளோ அப்படின்னா 200 divided by adjacent side d1. So tan 45 ஓட value 1 equal to 200 divided by d1. So this implies cross multiply பண்ணிங்கன்னா 1 into d1 d1. So d1 equal to 200 meters. So d1 கண்டுபிடிச்சாச்சு. So coming to d2, consider triangle ABD and again opposite side, adjacent side, angle. Therefore இங்கேயும் tan theta தான் work out ஆகும். So tan theta is equal to opposite side by adjacent side. So tan theta is tan 30 equal to 200 divided by d2. So here it is 1 by root 3, that is equal to 200 by d2. So cross multiply panna d2 is equal to 200 root 3 meters. So இது வெறும் d2னா நம்ம அதோட விட்டுறலாம். புக்கில் தனியாக given root 3 equal to 1.732 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். Therefore distance between two ships equal to d1 plus d2, that is 200 plus 200 root 3. d1 வந்து 200 கண்டுபிடிச்சோம், d2 வந்து 200 plus 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 200 காமனாக எடுத்துட்டோம்னா 1 plus root 3, that is 200 into 1 plus 1.732. இது புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டா. ஸோ 200 into 2.732. இந்த one whole number, இது ஒரு whole number, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். டெசிமல்ஸை அப்படியே as it is you can write it down. So 2732 into 2 multiply பண்ணிங்கன்னா 4 6 14க்கு 4 மீதி 1 2 2 4 5. So that is 5 4 6
4 ஒரு 2 ஜீரோ இருக்குது இந்த கொஸ்டினில், 2 ஜீரோ. ஸோ எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 1 2 3, 1 2 3 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 546.4 meters. So that is the distance between two ships. ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹைட், சீலிங் ஹைட் நார்மலாக 3 மீட்டர் இருக்கும். அப்போ 546.4 meters எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். to help you to improve your thinking skills. Thank you.